நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பாத யாத்திரை கிடையாது. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உடலையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தை தேடி போறதுதான் பாத யாத்திரையோட தாத்பரியமே. பாத யாத்திரையில அலகு குத்துறது, காவடி எடுக்கிறது, இருமுடி எடுத்துட்டு போறது, பூச்சட்டி எடுக்கிறதுன்னு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேர்த்தி கடனை செய்வாங்க. அதே மாதிரி நான் இந்த வருஷம் கனகதுர்கை அம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளை எடுத்துட்டு போறேன். அதுக்காக தான் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பூஜையில வந்து கலந்துக்கணும்னு சொல்றேன். முக்கியமான பொருளுங்கிற? அது என்ன முக்கியமான பொருள்? அதான் சொன்னனே ஐயா, என்னால அது வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்களே நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். அத பாக்கிறதுக்கு தான் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க வந்தா அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவ்வளவு சதியில சிக்கிடக்கூடாது. நாம சொன்னதுலயே உறுதியா இருந்துடலாம். இவ்வளவு தூரம் நீ கூப்பிடுற, உன் அன்புக்கு கட்டுப்பட்டு வரலான்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, வர முடியாத சூழ்நிலை. நாங்க வரலன்னு வருத்தப்படாத. நல்லபடியா பூஜை பண்ணிட்டு நீ பாத யாத்திரைக்கு போயிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். கௌரி, நம்ம விதிய நாமளா முடிவு பண்றோம். எல்லாம் அவன் செயல். பெரியயா வரணும்னு விதி இருந்தா பூஜைக்கு கண்டிப்பா வருவாங்க. ஏ துர்கா, திருப்பதிக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. விதி இருந்தா வருவாங்கன்னு சொல்ற? ஏமா கௌரி, எங்களால வர முடியாதுமா. அதனால நீ பாத்து கிளம்பு. சரிங்கம்மா. துர்கா, பெரிய ஐயா தான் என்னை ஏமாத்திட்டாங்க. நீயாச்சும் வருவல்ல? என்ன கௌரி இப்படி கேட்டுட்ட? நீ நினைச்சாலே நான் வந்து நிப்பேன். நீ கூப்பிட்டா நான் ஓடோடி வந்துட மாட்டேனா? துர்கானா துர்கா தான். ரொம்ப தான்.